கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அன்னை தெரசா நகர் பகுதியை சேர்ந்தவர் கிளாரா. இவர் கடந்த சில ஆண்டுகளாக வயிற்று பகுதியில் வலி இருந்து வந்ததால் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த வாரம் கிளாரா உளுந்தூர்பேட்டையில் உள்ள மகாலட்சுமி என்ற தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தபோது கிளாராவிற்கு சிடி ஸ்கேன் எடுக்க பரிந்துரை செய்தார். அதன்படி அந்த அறிக்கையை பார்வையிட்ட மருத்துவர் எழிலரசி கிளாராவிற்கு கர்ப்பப்பையில் சதை கட்டியிருப்பதை உறுதி செய்தார். இதைத் தொடர்ந்து பெண் மருத்துவர் எழிலரசி தலைமையிலான மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து கிளாராவின் வயிற்று பகுதியில் உள்ள கர்ப்பப்பையில் சுமார் 5 கிலோ 200 கிராம் எடையுள்ள சதை கட்டியை அகற்றினர். அதே போல ஐவதுகுடி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பெண் இளவரசி என்பவருக்கும் வயிற்றில் உள்ள கர்ப்பப்பையில் இருந்து 2 கிலோ நீர்க்கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினார். இதன் மூலம் கடந்த 3 மாதங்களில் இதுவரை 10 சதை கட்டிகளை உளுந்தூர்பேட்டை மகாலட்சுமி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர் எழிலரசி அகற்றி சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் டாக்டர் எழிலரசி, மகளிர் சிறப்பு மருத்துவர், மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டையில மகளிர் சிறப்பு மருத்துவராக இருக்கிறேன். என்னத்த கடந்த ஒரு வாரத்துல 2 பேர், இளவரசி மாயவன் 45 வயது உள்ள பெண்மணி, ரத்தம் ரொம்ப கம்மியாகி 1 கிராம்ல வந்தாங்க. அவங்களுக்கு நாங்க ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சப்ப வயிற்றுல ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவங்களுக்கும் இன்னொருத்தவங்க கிளாரா வில்லியம் ஆல்பர்ட், அவங்க 38 வயசு தான், அவங்க உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வெளியில ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. இங்க பார்க்கும் பொழுது அதுல கேன்சர் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்து இருவருக்கும் நாங்க எங்களோட மருத்துவமனையில ஆபரேஷன் செய்தோம். இதுல ஒருத்தருக்கு 5 கிலோ உள்ள ஓவேரியன் கட்டி அப்படிங்கிறது, அதாவது கருமுட்டையில உள்ள பெரிய கட்டியா இருந்தது. இன்னொருத்தவங்களுக்கு கர்ப்பப்பையில உள்ள சதக்கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி அப்படிங்கிறது பெருசா இருந்தது. இருவருக்கும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் பண்ணி இப்ப 2 பேருமே நல்லா இருக்காங்க.